ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டிஆர்பியில் ஒரு சம்மந்தமாக ஒரு மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியே இருக்குங்க. பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்குது இன்றைக்கி தேதியில். அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவலும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? அரசு பள்ளி தரத்தை தாழ்த்தி தனியார் பள்ளியை ஊக்குவிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. சரிங்களா? அதாவது மெயினாக ஏன் இந்த கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆசிரியர்கள் கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? அதாவது ஆசிரியர்கள் டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம், தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம், 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான 149 அரசாணை நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தரப்பிலான ஆசிரியர்களும் பார்த்தோன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர்களோட இந்த எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளாத அரசு மதுபத போதை, பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதையும் கண்டுக்கிறதில்ல. இந்த மாதிரி ஆசிரியர் பணி நியமனம், ஆசிரியர் சமூகம், செவிலியர் சமூகம், தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்றாச்சு நிறைவேற்றிருக்கிறீங்களா? ஆசிரியர்கள் டெட்டு தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள்னு சொன்னீங்க, பண்ணிங்களா? தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள்னு சொன்னீங்க, பண்ணிங்களா? பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள்னு சொன்னீங்க, பண்ணிங்களா? ஆசிரியர்களுக்கு கொடுத்த எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அதிரடியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ கரெக்டான டைமில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. தேர்தல் சமயம், வாக்களிக்கக்கூடிய நாள் நாளைக்கு வரப்போகுது. இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம் திமுக பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஸ்பெஷல் டெட்டு. சரிங்களா? ஸ்பெஷல் டெட்டு இது ஸ்பெஷல் டெட் கிடையாது. ஆல்ரெடி பணியில் ஸ்பெஷல் டெட்டும் அவங்களுக்கான ஒரு ஆல்ரெடி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் அந்த டெட்டு நடக்குது. கொஷின் பேப்பர்லாம் ஈஸியாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொரு விஷயம், ஸ்பெஷல் டெட் ஓகேவா பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கார். இதுக்கெலாம் பட்ஜெட் ரொம்ப அதிகம். ஆனால் ஆல்ரெடி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சலுகைகளை செய்யும் திமுக அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற எந்த ஒரு நன்மையும் செய்வதில்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பெரும் குற்றச்சாட்டாக இருந்துட்டு வருது. ஏன்னா அரசு ஆசிரியர்களுடைய வாக்குகளை திமுக குறிவைக்கிறது அப்படின்னு தான் இந்த விஷயத்த எல்லோரும் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கரம் ஓங்கி இருக்கக்கூடிய காலம், எந்த தலைவர் வந்தால் ஆசிரியர்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசித்து தேர்தலில் வாக்களிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.